ஆதியோகியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் 10 9ஆம் திருமொழியை அனுபவிச்சுருக்கோம். அதனுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவிச்சுருக்கோம். இதுவரைக்கிலும் பெரியாழ்வார் கிருஷ்ணனையே அருமையாக விளக்கமாக சொல்லி கொண்டு வந்தவர். இதில் ராமனையும் கிருஷ்ணனையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கார். இதில் நிறைய பேருக்கு இந்த வியாக்கியான கர்த்தாக்களுக்கு இது ஒரு பெரிய லட்டு மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். ராமனையும் கிருஷ்ணனையும் ஒரு சேர அவர்கள் வியாக்கியானம் செய்யறதுக்கு 8 பாசுரங்கள் பார்த்தோம். 9வது பாசுரம், மாய சகடம் உதைத்து மருது இருத்து ஆயர்களோடு போய் ஆனிரை காத்து அணிவேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பற ஆனிரை மேய்த்தானை பாடிப்பற. இது சாதாரண சகடம் அல்ல. சாதாரண சகடமாக இருக்கக்கூடியதாக இருந்தால் உருண்டு மட்டுமே போயிருக்கும். இவர் சொல்றார் மாய சகடம் உதைத்து அப்படிங்கிறார். உதைத்தவன் மாயனா இல்லை சகடம் மாயமா அப்படிங்கிறது தான் இங்கே விளக்கமே. உதைத்தது மாயமாய் உதைத்ததா இல்லை மாய சகடத்தை உதைத்ததா? ஆழ்வார் சாதிக்கிறது மாய சகடம் உதைத்து. ஏன்னா நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம், முன்ன பின்ன அதை அட்ஜஸ்ட்மெண்ட், முன்னாடி இருக்கிற வார்த்தையும் பின்னாடி வரக்கூடிய வார்த்தையும் சேர்த்து சொல்கிறது அப்படிங்கிறது எல்லா பாசுரங்கள்லையும் இருக்குது. சான்ஸ்கிரிட்லேயும் இருக்குது, எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. சான்ஸ்கிரிட்டில் அதிகமாக இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. இப்போது சாதாரணமாக சொல்வதால் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், இது பல பாசுரங்களில் பார்த்துருக்கோம். ஒரு மகள் தன்னையுடைய உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன். யாரை வளர்த்தாள்? யார் ஒரு மகளோ அந்த ஒரு மகளை திருமகளாய் வளர்த்தாள் அப்படின்னு அந்த பாசுரத்தில் பார்க்கச்சே நம்ம பார்த்துருக்கோம் அதனுடைய அர்த்த விசேஷங்கள். அந்த மாதிரி மாயனாக இருக்கக்கூடியவன் இந்த சகடத்தை உதைத்தான் இல்லையா? அது எப்படி உதைத்தான்? மாயமாக உதைத்தான். அதுதான் சொல்ல வர்றார் பெரியாழ்வார். இந்த சகடத்தை அவன் மற்றவர் கண்களுக்கு தெரியாமல் மாயமாக உதைத்தான். இன்னும் மற்றவா கண்களுக்கு தெரிஞ்சு கொடுத்துனா பயந்துருவா. பூத்தனையானவளே எப்படி அவள் இறந்த பின்பு பெரிய உடம்போடு வீழ்ந்தாள். அதை பார்த்தவாளே என்னடா இது இவ்வளவு பெரிய உடம்போடு ஒருத்தி நடந்து வரவே இல்லையே, சாதாரண பெண்மகள் மண்மகள் போலே ஒருத்தி நடந்து வந்தவள் இப்படியாக வீழ்ந்து கிடப்பாளா அப்படின்னு அதுலேயே ஒரு சின்ன சந்தேகம் வந்தது அவர்களுக்கு. அப்படிப்பட்ட சந்தேகத்தை குழந்தையின் மூலமாக அவர்கள் தெளிவு பெறக்கூடாது. ஏன்னா அப்புறம் இந்த குழந்தைக்கு ஏதோ உள்ள பூந்துருத்துன்னு சொல்லிடுவார். ஐயோ என்னுடைய குழந்தை யாரோ என்னவோ பண்ணிட்டா, அல்லது இந்த குழந்தைக்குள்ள வேற ஏதோ இருந்துட்டு பண்ணுறது, இப்படியெல்லாம் கதை கட்டி விட்டுடுவார். அதனால தான் அதையெல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாவண்ணம் மாயமாய் செய்தார். நம்ம போன வாரம் நாராயணியத்தில் பார்த்தோம். நாராயணியத்தில் கிருஷ்ணாவதாரத்தினுடைய விளக்கம், பேசிக் அவதாரிக்கைன்னு சொல்லுவோம், அதை பார்த்தோம். கிருஷ்ணாவதாரத்தில் அவன் எப்படி மாயம் செய்கிறான் அப்படிங்கிறத பேசிக்க விளக்க வந்தவர். அவனுடைய சகோதரியாக மாயை எப்படி மாயமாய் மறைந்தாள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்த வாரம். ஸோ இந்த மாயம் மாயை இதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்திலே வரக்கூடிய வார்த்தைகள். ராமாவதாரத்தில் இதெல்லாம் பார்க்க முடியாது, மாயமே கிடையாது, எல்லாம் டைரக்ட். எதை செய்தாலும் ராமன் ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகிற்கு எடுத்து காட்டுமா போலே செய்வான். அதைத்தான் அடுத்த பாசுரத்தில் பார்க்க போகிறோம். அதனால் இது எல்லாமே மாயம், இந்த உலகமே மாயம். இப்படி மாய உலகத்திலே வந்து மாட்டிக்கொண்ட அனைவருமே மாயமாக விளங்குபவர்கள். அதனால் எல்லாமே மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனின்னு ஆண்டாள் சாதிப்போம். அது இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு போட்டிருக்கும். மாய சகடம் உதைத்து,
மருது இருத்து. மருது இருத்துன்னா மருத மரங்கள். அந்த மருத மரங்களை சாய்த்து அல்லது முறித்து அப்படின்னு அர்த்தம். இந்த இரண்டுமே ஒன்னோடு ஒன்று ஒன்றி பிணைந்தது. மருத மரம் சாய்ந்ததும் சகடம் உதைத்ததும் இரண்டுமே மாயமாக நிகழ்ந்தவை. அந்த மாயர்களை, மாயமாக கண்ணனை கொல்ல வந்தவர்களை இவன் மாயனாக நின்று அவர்களை அழித்தவன். அதனால தான் மாய சகடம் உதைத்து மாய மருது இருத்து. அதற்கடுத்து என்ன பண்ணுறான்? ஆயர்களோடு போய் ஆனிரை மேய்த்து, ஆயர்களோடு போய் பசுக்கூட்டங்களை மேய்க்கிறான். இவன் ஒரு மற்றவர் கண்களுக்கு சாதாரண குழந்தையாக, சாதாரண வாலிபனாக, சாதாரணமாக ஆயர்களோடு சேர்ந்து இவனும் ஒரு ஆயனாக, நந்தகோபனுடைய குமரனாக எல்லோரோடும் சேர்ந்து செல்கிறான். ஏன்னா அங்கே பல மாயங்களை நிகழ்த்தப் போகிறான். காளிங்க நடனம் ஆடப் போகிறான், கன்றினை கொல்லப் போகிறான். இப்படி பல மாயங்களை அங்கேயும் நிகழ்த்தப் போகிறான். அதற்காக தான் இப்பயே சொல்றார் மாயன் அப்படின்னு. இவன் ஆயர்களோடு போய் என்ன செய்தான்? ஆனிரை காத்து. போன வாரம் தான் பார்த்தோம். எல்லாரையும் பகவான், நீங்கள் எல்லாரும் வந்து கிருஷ்ணாவதாரத்திலே முனிவர்கள் அனைவரும் வந்து ஆனிரை மேய்ப்பவர்களாகவும் மற்றவர்களாகவும் பிறந்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். எல்லோருக்கும் சந்தோஷம். ஏன்னா கிருஷ்ணனோட இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு. எங்கேயோ தூரத்திலேருந்து பார்த்து கைதட்டி சந்தோஷம் அடைவதை விட அவனுடனே கூடவே இருந்து அவனை அனுபவிப்பது என்பது மிகவும் உயர்ந்தது. அப்படிப்பட்டவர்களையெல்லாம் அவன் என்ன செய்கிறான்? காத்து நிற்கின்றான். ஆனிரை காத்து அணி வேயின் குழலூதி. எப்படி காக்கிறான்? வேயின் குழலூதி காக்கிறான். அழகாக குழலை ஊதுகிறான். அழகிய குழலை எப்படி ஊதுகிறான்? வித்தகனாய் நின்று ஊதுகிறான். ரொம்ப சாமர்த்தியமாக தலைவனாக நின்று அவன் ஊதுகிறான். என சாதாரண குழல் ஊதும் போது ஏற்படக்கூடிய மயக்கத்தை விட கண்ணன் வாயிலே வரக்கூடிய அந்த நாதமானது அனைவரையும் கட்டி போடக்கூடியதாக விளங்குகிறது. அதனால தான் அதற்கு வித்தகனாய் அப்படின்னார். வித்தகனாய்ன்றதுக்கு நம்ம பெரியவாள்லாம் எக்கச்சக்கமான வியாக்கியானம் சொல்லுவார். இந்த ஒரே ஒரு பதத்துக்கு வித்தகன் அப்படிங்கிறதுக்கு அவன் என்னென்னலாம் வித்தைகளை செய்தான், வித்தை அப்படிங்கிறதுலேருந்து வர்றதுதான் வித்தகன். இப்படி என்னென்னமான வித்தைகளை எல்லாம் அவன் செய்து காண்பித்தான். அப்படிப்பட்ட வித்தகனாய் நின்றவன் ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பற, ஆனிரை மேய்த்தானை பாடிப்பற, பசுக்கூட்டங்களை மேய்த்தவனை பாடிப்பற, ஆயர்கள் தலைவனாகிய கிருஷ்ணனை பாடிப்பற அப்படின்னு வேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற ஆயர்கள் ஏறு அப்படின்னு சொல்லுவது வழக்கம். இப்படிப்பட்டவனாக கிருஷ்ணன் விளங்குகிறான். அடுத்தது ராமாவதாரம். காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை புக்கு ஓராதான் பொன்முடி 9 ஒன்றையும் நேரா அவன் தம்பிக்கு நீள் அரசு ஈந்த ஆரா அமுதனை பாடிப்பற, அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற. இதற்கு முன்னாடி ஒரு பாசுரத்தில் பார்த்தோம், அயோத்தியர் கோமானை பாடிப்பற, சீதா மணாளனை பாடிப்பற அப்படின்னு சொன்னவர் இங்க அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற அப்படிங்கிறார். என்ன தாத்பரியம்? இவன் ராவணனை கொல்கிறான். ஓராதான் பொன்முடி 9 ஒன்றையும், 9 10 தலைகளை இருத்து அந்த அரசை அவனுடைய தம்பிக்கு அழித்து அவனை பட்டாபிஷேகம் செய்விக்கிறான். விபீஷணனை பட்டாபிஷேகம் செய்விப்பதனால் அதற்கு தகுதியானவன் அயோத்தியர் வேந்தன். அதனால இங்க அயோத்தியர் வேந்தனை பாடிப்பறன்னு போட்டார்.
காரார் கடலை, யாரும் அடைந்துவிட முடியாத அந்த கடலை அடைந்திட்டவன், யாராலையும் அந்த கடலை தூர்க்க முடியாது, அணை கட்டி அப்புறம் செல்ல முடியாது, அப்படிப்பட்டதான கடலை அடைத்திட்டவன். இந்த கடலை இப்போ காரார் கடல் அடைத்திட்டு இலங்கை புக்கு, இலங்கையினுள் புகுந்தவன் சாதாரணமாக இல்லை, வானர படைகளோடு, தம்பியோடு, மற்றவர்களோடு இலங்கையின் உள்ளே சென்றவன் அவன். அவன் எப்படிப்பட்டவன்? ஓராதான் பொன்முடி ஒன்றினோடு ஒன்பதும், பொன்முடி ஒன்பதோடு ஒன்றையும். ஒரே ஒருவன், அவன் யாரு? ஓராதான், மற்றவர்களால் வீழ்த்தப்படாதவனாக விளங்கிய ராவணன், 10 தலைகளை உடைய ராவணன், 9ஓடு 1 10. அந்த 1 இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் ஏதோ வருது, சுற்றி வந்துட்டு இருக்கு. அது மெசேஜ் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது ராமாவதாரத்தில் இல்லை, வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, வேற ஏதோ ராமாயணத்தில் இருக்குது. இப்படி பல கதைகள் வருது நமக்கு. அதாவது அவனை வெல்லவே முடியாத ராவணனை ஒரு அம்பு இருந்தது, அந்த அம்பை ஆஞ்சநேயன் சென்று எடுத்து வந்தான் அப்படிங்கிறது. இதெல்லாம் கதைகள். இதில் பார்க்குறோம், நேரா அவன் தம்பிக்கு நீள் அரசு ஈந்து. அது எப்படி சொல்ல? நேரா 3 இடம் நீள் அரசு, அதனால தான் வார்த்தையை போட்டார் பெரியாழ்வார். நீள் அரசு ஈந்து, சாதாரணமான அரசுகள் இல்லை, மிக நீண்ட அரசுகள். ஒருத்தன் அரசன் இன்னொருத்தனுக்கு அரச பதவியை செஞ்சு வைக்கணும் அப்படின்னா அந்த பதவி மட்டுமல்ல, அதற்கு ஏற்ற தகுதியும் அவனிடம் இருக்கணும். அவன் தம்பிக்கு, முதல்ல அவன் தம்பிக்கு, யாரு? சாதாரண வார்த்தை எடுத்துப்போம், அவன் தம்பிக்கு நீள் அரசு ஈந்தவன். முதல் பட்டாபிஷேகம். எனக்கு இந்த அம்மா சொல்லிட்டா, தாயாருடைய வார்த்தையை சிரமேற்கொண்டு நான் காட்டிற்கு வந்துவிட்டேன். இந்த அரசு உன்னுடையது என்று உனது தாயார் நீ ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்ட உனது தாயார் சொல்படி என் தந்தை 2 வாக்கை கொடுத்ததை நிறைவேற்றுமா போலே அதற்கு இணங்க நான் வந்துவிட்டேன். அந்த அரசு நீள் அரசு. எந்த மாதிரியான நீள் அரசு? ஒரு பெரிய பரம்பரை இருக்கு, இக்ஷ்வாகு பரம்பரை. அந்த குலம் பிரம்மன் ஆராதித்த பரமன் ரங்கநாதன். அந்த இடத்திலிருந்து பிரம்மன் ஆராதித்த ரங்கநாதனை ஆராதித்து வந்த பரம்பரை அந்த நீள அரச பரம்பரை. அந்த பரம்பரையிலே எல்லோரும் ராவணனை கொல்ல வேண்டும் என்று முனிவர்களும் நித்தியசூரிகளும் பிரம்மதேவனும் வேண்டிக் கொள்வதற்கு இணங்க அங்கே வந்து அவதரித்தவன் ராமபிரான். அந்த நீள் அரசிலே தயரதனுக்கு மகனாக வந்து அவதரித்தவன் ராமபிரான். அது மட்டுமல்ல, ஜனகனுடைய மகளாக ஜானகி, அவளையும் கரம் பிடிக்க வேண்டி, ஒரு அரசை ஏற்றுக்கொள்வது என்றால் மற்றவர்களை சமாளிப்பது, ஜெயிப்பது, ஜெயித்தல் என்ற அர்த்தம். 2 விதமான ஜெயித்தல். ஒன்று சிவனுடைய தனுசை ஜெயித்தது, மற்றொன்று விஷ்ணுவனுடைய தனுசை ஜெயித்தது. இந்த 2ஐயும் ஜெயித்த பின் அரச பதவிக்கு அமர வேண்டும் என்று அந்த நீள் அரசு, ரொம்ப லாங் கியூ. சாதாரணமாக அந்த இடத்திற்கு என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்ளவில்லை. ராமபிரான் சொல்றார், இது நீள் அரசு. அந்த அரசிற்கு தகுதியானவளாக மகாலட்சுமியை கரம் பிடித்தவன்
நான் அந்த மகாலட்சுமியோடு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டி அரசின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருந்த சந்தர்ப்பத்தில் தந்தையின் வாக்கினால் வெளியேற்றப்பட்டவன். இப்போ அடுத்த வார்த்தையில் அடுத்த பாசுரம் இல்லை, அடுத்த 10 பார்க்க போகிறோம். 10ஆம் 10 கைகேயினுடைய வார்த்தைகள். அந்த கைகேயி எப்படி அந்த வார்த்தைகளை சொல்கிறாள், ஏன் அந்த வார்த்தைகளை சொல்கிறாள்? ஸோ இப்படியானதொரு அரசை, நீள் அரசை ஏற்றுக்கொண்டவன் நான். ஆனால் அந்த அரசு உனக்கு சொந்தமானது என்று உன் தாய் கூற, அதை வேண்டாம் என்று என்னிடம் திருப்பித் தர வந்திருக்கும் வரதனாகிய உன்னிடமே நேரா அவன் தம்பிக்கு ஈந்தவன், வேற யாருக்கும் இல்லை. இது தாயார் சொன்ன வார்த்தை, அதனால் நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நேராக. இதில் 2-3 விஷயம் இருக்குது. வினையச்சம் அப்படின்னுவா, வாய்ப்பாட்டு செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம் அப்படிங்கிறது. நேராக, நேராய் அல்லது நேரா அப்படின்னா ஸ்ட்ரெயிட், அறுத்துன்னு அர்த்தம். நேரா அப்படின்னா நேர்ந்தது அப்படிங்கிறது, நேர் அப்படிங்கிறதுலேருந்து வரதுதான் நேரா, நேர்ந்தது. இது இரண்டுமே நேராயினா ஸ்ட்ரெயிட்டாய், நேரானா அது நேருமா நேராததா அப்படின்னு ஒரு மீனிங்கில் வேற வருது. நம்ம நேரா மீனிங்லேயே எடுத்துப்போம். ஸோ நேராய் அவன் தம்பிக்கு அந்த அப்படி வழிவந்த நீள் அரசை ஈந்தவன் எங்களுடைய ராமபிரான். அது மட்டுமல்ல, இந்த அரசு யாருக்குடையது? கிஷ்கிந்தை யாருக்குடையது? வாலிக்குடையது. என்ன அரசனாக அவன் வாலி அங்கே இருக்கிறான். அப்படிப்பட்ட வாலிக்கு உடைய அரசை வாலி தகுதியில்லாதவன் என்று அவனை இந்த உலகை விட்டு அனுப்பும் முன்பே நேராக அவனுடைய தம்பிக்கு சுக்ரீவனுக்கு பணயம் வைத்தவன், ஈந்தவன். நேரா அவன் தம்பிக்கு நீள் அரசு ஈந்தவன். இவனுக்கு தெரியும் இதற்கு சொந்தக்காரன் சுக்ரீவன் தான், வாலி அல்ல. வாலி செய்த தவறுகளால் அவன் இந்த அரசை இழக்கப் போகிறான் என்பதை முன்னமேயே அறிந்து அவனுடைய இறப்பிற்கு முன்பே அந்த அரசை நேராக, எப்படி தன்னிடம் நட்பு கொண்டானோ அந்த நட்பை மேன்மைப்படுத்த வேண்டி நேராக அந்த அரசை அவனுக்கு ஈந்தவன் ராமபிரான். எப்படி குகனோடு ஐவரானோ என்று பறைசாற்றிக் கொண்டானோ அப்படி சுக்ரீவனோடு அருவரானார். இதையே விபீஷணன் சரணாகதி என்று அடைந்தவுடன் நேராக அவனுடைய அரசை, ஸ்ரீலங்காவை அவனுக்காக ஈந்தவன். 2 விதம் இருக்கு. ஈதல் அப்படின்னா நாம் முதல்லயே பார்த்தோம், ஒரு வருஷம் முன்னாடி நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். தமிழில் ஈ தா கொடு அப்படின்னு 3 பதங்கள் இருக்கு. 3 பதங்களுக்குமே ஒரே அர்த்தம்தான். ஈ என்றாலும் கொடு, தா என்றாலும் கொடு, கொடு என்றாலும் கொடு என்ற மீனிங் தான். சமமாக இருப்பவன் கேட்பது, நண்பனிடம் ஒரு பேனாவை கேட்பது, அந்த பேனாவை தாப்பா அப்படின்னு கேட்கறது தா. தன்னுடைய மேன்மையாக இருக்கக்கூடியவன் தனக்கு தருவது ஈ. எவன் ஒருவன் பல்ல ஈ என்று இழித்துக் கொண்டதை வாங்கிக் கொள்கிறானோ அப்படிப்பட்ட வார்த்தையில் வரக்கூடியது மேன்மை. சிறிது கீழே, ப்ளீஸ் எனக்கு கொட, எனக்கு அதை எடுத்து தாங்க அப்படின்னு சரணாகதி பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது கொடு. இந்த 3ஐயுமே செய்து காட்டியவன் இந்த ஒரே வார்த்தையில் ஈ தா கொடு, இந்த 3ஐயும் தந்தவன் நேராய் அவன் தம்பிக்கு நீள் அரசு ஈந்தவன் ராமபிரான். விபீஷணன் சரணாகதி பண்ணுகிறான். அந்த விபீஷணனுக்கு ராவணன் அந்த அரசை ஆண்டு கொண்டிருக்கும் போதே நீண்ட அரசு. எது அது நீண்ட அரசு? ராவணனுக்கும் சொந்தமான அரசு அல்ல, குபேரன் ஏற்படுத்தின அரசு. அது குபேரப்பட்டினம்.
அவனுடைய மூதாதையர்கள் ஏற்படுத்தியிருந்த பிரம்மன் வழி வந்தது. அப்படிப்பட்ட ஒரு நீண்ட அரசை அனுபவித்து வந்த ராவணன் அதற்கு உரியவன் அல்ல என்று அந்த அரசை அவனுடைய தம்பிக்கு சரணாகதி என்று வந்தவுடன் ஈந்தவன், நீள அரசு ஈந்தவன் ராமபிரான். அதுவும் நேராய் அவன் தம்பிக்கு நீள அரசு ஈந்தவன். யார் அவன்? ஆறாமுதன். என்றென்றும் நம்முடைய மனதிலே ஆறாமல் கோணாமல் நிலை பெற்றிருப்பவன், அமுதனாக விளம்புவன். அமுதன் அப்படின்னா, அமுது என்றால் நல்லதையே நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடியது அமுது. அப்படிப்பட்டவனை வண்டே நீ பாடிப்பற, அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற. இதோட முடிச்சுடுறார். ஆனிரை மேய்த்தானை பாடிப்பறன்னு சொன்ன கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சவர். தேவகி சிங்கத்தை, அசோதை சிங்கத்தை பாடிப்பற என்று கிருஷ்ணாவதாரத்தை முடித்தவர். சீதா மணாளனை பாடிப்பற, தாசரதி தன்மையை பாடிப்பற, அயோத்தியர் வேந்தனை பாடிப்பற என்று ராமாவதாரத்தை சிறிது அப்படியே ஒரு பாஸ் விடுறார். அடுத்ததான ஒரு பொருள், நந்தன் மதலை காகுத்தனை நவின்று உந்தி பரந்த ஒளி இழையார்கள் சொல் செந்தமிழ் தென் புதுவை விட்டு சித்தன் சொல் ஐந்தினோடு ஐந்து வல்லார்க்கு அல்லல் இல்லையே. கண்ணனது பெருமையும், நந்தன் மதலை கண்ணனது பெருமையும், காகுஸ்தன் காகுத்தனுடைய வழியில் வந்தது. அந்த காகுத்தனை நவின்று உந்தி பரத்தலாகிய விளையாட்டினை அனுபவித்த, இதுவரையில் சொல்லி வந்த அனைத்தும் கிருஷ்ணனுடைய லீலைகளையும் ராமனுடைய மேன்மைகளையும் இந்த 10 பாசுரத்திலே ஐந்தும் ஐந்தினோடு ஐந்தும் சொல்லி வந்த செந்தமிழ் புலவன், புதுவை விட்டு சித்தன் பெரியாழ்வார். இதை படிப்பவர்களுக்கு அல்லல் இல்லையே, துன்பம் என்பது கிடையாதே என்று சாதிக்கிறார் பெரியாழ்வார். இதனோடு 3ஆம் 10 9ஆம் திருமொழி நிறைவு பெறுகிறது. இப்போ நாம் அடுத்தது 3ஆம் 10 10ஆம் திருமொழி பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல கிருஷ்ணனை பற்றியே சொல்லிட்டு வந்தார். அடுத்தது கிருஷ்ணனையும் ராமனையும் சொல்லிட்டு வந்தார். இப்போ கிருஷ்ணனை கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ கிருஷ்ணா, எனக்கு ராமன் மேலே ஒரு பற்று வந்துடுத்து, அந்த ராமனை பற்றி சிறிது சொல்லிட்டு வரேன் அப்படின்னு இந்த 10வது 10ஆம் திருமொழியிலே 3ஆம் 10ஆம் திருமொழியிலே சீதைக்கு அனுமன் தெரிவித்த அடையாளங்களாக சில அடையாளங்களை சொல்றார்.